ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் நடந்துச்சு. இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ZEN number 6 2024 for recruitment of various posts of non-technical popular categories undergraduate. Notice on viewing of CBT1 held from 7/8/2025 to 9/9/2025. Questions, response and keys and raising of objection if any to question, options or keys. The computer-based test CBT1 for the various posts of non-technical popular categories undergraduate against ZEN number 6 2024 was conducted from 7/8/2025 to 9/9/2025 in order to enable candidate who appeared in the CBT1 to viewing their question, response and answer keys. A link has been provided on the websites of RRB which will be active from 15/9/2025 at 16 hours to 29/2025 at 23:55 hours. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் நடந்துச்சு. அதுக்கான ஆன்சர் கீ வந்து 15/9/2025, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கீ வந்து 15/9/2025 இருந்து 20/9/2025 வரைக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 நாள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. 5 நாளைக்குள்ள ஆர்ஆர்பி வெப்சைட்ல லாகின் பண்ணி உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ரா மார்க்கையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். After viewing the details as above, objection if any regarding the questions, option and keys can be raised by the candidate for which the time schedule, fee and procedure is given below. அதாவது உங்களோட ஆன்சர் கீ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, உங்களோட கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அதுல ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 4th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நீங்க வந்து கரெக்டா ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ராங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குன்னா அதுக்கான அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அப்படி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதுக்கான டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க ஆன்சர் ஷீட்டை பார்க்கும்போது, நீங்க எழுதின எக்ஸாம் பேப்பரை பார்க்கும்போது அதுல ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கான அப்ஜெக்ஷன் எப்ப ரைஸ் பண்ணிக்கலாம்னா, viewing of questions, response keys and raising of objection against the question, options and keys and online fee payment 15/9/2025 at 4 hours onwards, அதாவது 16 hours onwards கொடுத்திருக்காங்க. அதாவது 4 மணிக்கு, இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து ஓபன் ஆகுது இல்லையா, ஸோ அந்த டைம்ல இருந்தே நீங்க உங்களோட அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணணும். க்ளோசிங் ஆஃப் வியூயிங் ஆஃப் கொஸ்டின்ஸ், அப்ஜெக்ஷன் ரைசிங் அண்ட் பேமெண்ட் விண்டோ 29/9/2025 at 23:55 hours. அதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 20/9/2025 நைட்டு 11:55 நீங்க அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிருக்கணும். ஆன்சர் கீ செக் பண்றதுக்கும் 5 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. அதே 5 நாள்ல உங்க ஆன்சர் கீல ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த 5 நாளைக்குள்ள அதுக்கான அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். Fee for raising objection. The prescribed fee for raising objection is ₹50 plus applicable bank service charges per question. In case the objection is raised is found to be correct, the fee paid against such valid objection shall be refunded to the candidate after deduction of applicable bank charges. The refund will be made to the bank account where the candidate has made the online payment. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ₹50 பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீங்க கரெக்டா ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ராங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு ₹50 பே பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் கரெக்ட் ஆன்சர் வந்து பி, நீங்க கரெக்டா தான் எழுதியிருக்கீங்க, அவங்க உங்களுக்கு ராங் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கும் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ₹50 ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ₹50 ஃபீஸ் பே பண்ணணும். சப்போஸ் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க பே பண்ணக்கூடிய இந்த அப்ஜெக்ஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா ₹50, இதை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றீங்க, ஒரு கொஸ்டின் 4th கொஸ்டின் இருக்கு, அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ,
ஓகேவா? சோ நீங்க வந்து ஆப்ஷன் பி வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றீங்க. 50 ரூபாய் ஃபீஸ் பே பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ராங்கா இருக்கு, அவங்க சொல்ற ஆன்சர் தான் கரெக்டா இருக்குன்னா சோ இந்த இடத்துல வந்து ஃபீஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு, அவங்க சைடுல ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க பே பண்ணக்கூடிய இந்த 50 ரூபாயை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. என்னவா இருந்தாலும் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு நீங்க 50 ரூபாய் ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல பே பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 50 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். எப்படி பே பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலம் பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா யூபிஐ, நெட் பேங்கிங் இந்த மாதிரி எது வழியானாலும் நீங்க ஃபீஸ் பே பண்ணலாம். Procedure for raising objection. The detailed procedure with necessary guidelines will be available in the link provided on the official website of RRB. Candidates are advised to raise objection if any well before the final date and time 29/2025. ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா 20/9/2025க்குள்ள உங்களுக்கான அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் விச் நோ ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த கேண்டிடேட் ஆன் த கொஸ்டின் ஆப்ஷன் கீஸ் எக்ஸெட்ரா வில் பி என்டர்டைன்ட். 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க. 5 நாள் டைம் கொடுத்திருக்காங்க, 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும். இதுக்குள்ள உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே உங்களோட அப்ஜெக்ஷனை நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். The decision of RRB on the objection raised shall be final and binding and no further correspondence shall be entertained from the candidate in the matter. ஓகே, நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாலும் டெசிஷன் எடுக்கிறது யாரோட கையில இருக்கு, ஆர்ஆர்பியோட கையில தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ இந்த நோட்டீஸ்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆன்சர் கீயோட லிங்க் வந்து இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வந்து ஆக்டிவ் ஆகிரும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஆன்சர் கீ லிங்கை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களோட எக்ஸாம் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க, எது கரெக்டான ஆப்ஷன், நீங்க ராங்கான ஆப்ஷன் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சூஸ் அன் ஆப்ஷன் ராங்னு எல்லாமே கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆன்சர் கீ வந்ததும் உங்களோட ரா மார்க் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஆன்சர் கீ வந்ததும் ரொம்ப சிம்பிள். உங்க ஆன்சர் கீயோட யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு ரேங்க் மித்ரா, ரேங்க் குருஜின்னு வெப்சைட்ஸ் இருக்கும் கூகுள்ல போனீங்கன்னா அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட ஆன்சர் கீயை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன கேட்டகரியில வரீங்க, உங்களோட ரா மார்க் என்னங்கிறத அதுவே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ எப்படி ஆன்சர் கீ செக் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் ஈவினிங் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஆன்சர் கீயோட லிங்க் வந்து அவங்க எனேபிள் பண்ணதும், லிங்க் வந்து ஆக்டிவ் ஆனதும் நான் உங்களுக்கு எப்படி ஆன்சர் கீ செக் பண்றதுங்கிறதுக்கு டீடைலா வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நமக்கு நோட்டீஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஆன்சர் கீ வந்து ஓபன் ஆகுது. 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்பதான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உங்களோட ஆன்சர் கீ வந்து செக் பண்ணுங்க. மொத்தமே 5 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க 21ஆம் தேதி வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ளதான் உங்களோட ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண முடியும். உங்களோட ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு உங்களோட ரா மார்க்கும் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ண முடியாது, ஆன்சர் கீயும் வந்து செக் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாச கடைசியில அக்டோபர் கடைசியில பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிசம்பர் 2025 இல்லைன்னா ஜனவரி 2026ல அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நவம்பர்ல ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் எண்டோட குரூப் டி எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். நீங்க இன்னும் குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த வார சாட்டர்டே உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல போயிட்டு இருக்கு. ஸோ குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த மெகா லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 4 நாள் டைம் கொடுத்துருக்கோம். 17ஆம் தேதி வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். ஸோ 17/9/2025க்குள்ள இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. ஓகே.
குரூப் டி எக்ஸாமுக்கு நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன். நான் வந்து டெஸ்ட் எடுக்கணும் மேடம். எங்க இருந்து டெஸ்ட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். எத்தனை டைம்னாலும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கான டீடைலான சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டிக்கு நான் ஜனவரியில அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு புக்குமே படிக்கல, கிளாஸஸ் எதுவுமே அட்டன் பண்ணல, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் எல்லா பேட்சஸுமே கொண்டு போயிட்டு இருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். அதே இது எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. ஓகே, நீங்க 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ரயில்வே எக்ஸாம்ஸ் இப்போ குரூப் டிக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாமும் படிச்சுக்கலாம். அடுத்து உள்ள போன பிறகு நடக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ், ஜிடிசி எக்ஸாம்ஸும் நீங்க படிச்சுக்கலாம். அது போக எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாம்ஸும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேங்க் எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இதுலயே கவர் பண்ணிடுவோம். குரூப் டிக்கு கரெக்டா 60 டேஸ் தான் டைம் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. நாம கொடுத்துருக்க மெகா லைவ் டெஸ்ட் 79/2025 க்ளோஸ் ஆகிரும். இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துருங்க. ஈவினிங் வந்து ஆன்சர் கீ வந்து ஆக்டிவ் ஆன பிறகு எப்படி உங்களோட ரா ஸ்கோர் கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்கு தனி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.